சென்னை காசிமேட்டில் ஒரே நாளில் இரண்டாவது கொலை நடந்திருக்கிறது. தனியாக அமர்ந்து மது அருந்தியவரை 5 பேர் கொண்ட கும்பல் குத்தி கொலை செய்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நிர்மல். நிர்மல், வணக்கம். கொல்லப்பட்டவர் யார்? அவருடைய பின்னணி என்ன? இந்த கொலையாளிகள் சம்பந்தமாக தற்பொழுது விசாரணையின் முதற்கட்ட தகவல்கள் நமக்கு கிடைத்திருப்பது என்னென்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை காசிமேடு இந்திரா நகர் பகுதியில் வசித்து வருபவர் ஸ்ரீதர். இவருக்கு ஒரு மகனும் உள்ளனர். இந்த நிலையில் இவர் காசிமேடு பழைய ஏலக்கூடம் கடற்கரை பகுதியில் தனியாக அமர்ந்து பைபர் படகில் மது அருந்தியுள்ளனர். அப்போது அங்கு வந்த 5 பேர் கொண்ட கும்பல் ஸ்ரீதரை சரமாரியாக கத்தியால் வெட்டி விட்டு தப்பி ஓடினர். இதில் ஸ்ரீதர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிற நிலையில் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் இளைஞர்கள் சிலர் கத்தியுடன் ஆட்டோவில் தப்பி சென்றதை பார்த்துவிட்டு போலீசாருக்கு தகவல் அளித்திருக்கின்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த காசிமேடு மீன்பிடி துறைமுகம் போலீசார் ஸ்ரீதரின் உடலை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் இன்று மதியம் தான் இதே பகுதியில் பழிக்கு பழி சம்பவம் அரங்கேறிய நிலையில் தற்போது மீண்டும் சம்பவம் அரங்கேறிய பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். ஏற்கனவே இன்று மதியம் அருண்மொழி என்ற சரித்திர பதிவேற்று குற்றவாளி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்ந்து தற்போது காசிமேடு பகுதியில் அதே போல ஒரு கொலை சம்பவம் அரங்கேறி அப்பகுதி மக்களில் ஒரு அச்சத்தையும் பீதியும் ஏற்படுத்தியுள்ளது. நன்றி நிர்மல், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.